Hi everyone, நம்ம சேனல்ல பேசிக் வெல்டரன்ஸ் முடிச்சு ARDUINO முடிச்சு பேசிக் காம்போனன்ட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் மினி ப்ராஜெக்ட் போன்ற விஷயங்களை பத்தி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியா போன வீடியோல பாத்தீங்க அப்படினா LDR அப்படிங்கற விஷயத்தை யூஸ் பண்ணி ஒரு லைட் சென்சார் எப்படி செய்யலாம், அதாவது நம்மள சுத்தி வெளிச்சமா இருந்துச்சு அப்படினா அந்த வெளிச்சத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு அவுட்புட் எடுத்து அந்த அவுட்புட்டை வச்சு நம்ம வீட்ல இருக்க ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கற விஷயத்தை பத்தி A to Z போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒரு லைட் சென்சார் எப்படி வர்க் ஆகுது அதோட வர்க்கிங்கை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிரான்சிஸ்டர்ல இந்த LDR ஏன் சென்டர் பின்ல கனெக்ட் பண்ணிருக்கேன், இந்த LED ஏன் தேர்ட் பின்ல கனெக்ட் பண்ணிருக்கேன், ஏன் ஃபர்ஸ்ட் பின்ல வந்து ஏன் மைனஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்றேன், இந்த பொட்டன்ஷியோமீட்டர்லாம் எதுக்காக யூஸ் பண்றேன், இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கற விஷயத்தை பத்தி A to Z பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், அதாவது நம்ம ஒரு நெட்ல இருந்து ஒரு சர்க்யூட் எடுக்கிறோம், அந்த சர்க்யூட் எடுத்து நம்ம செய்யறோம், வர்க் ஆகுது, சூப்பரா இருக்கு, எடுத்து போயிடலாமே, எதுக்கு தேவையில்லாம இந்த வர்க்கிங்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர்லாம் இருந்தாலும் சரி எந்த ஒரு சர்க்யூட்டா இருந்தாலும் சரி அந்த சர்க்யூட்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிட்டா மட்டும்தான் நீங்களா ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணோம் அப்படினா கூட உங்களால டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா புரியும். ஓகேங்களா? முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமே ஒரு நாள் முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும், வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லி தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இதோட ஓவரால் கனெக்ஷனோட ஒர்க்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்க ஒவ்வொரு காம்போனன்ட்ஸோட யூஸ் என்ன, பர்பஸ் என்ன, இந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் இந்த ரிலேவை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல நம்ம வீடியோவில் கிளியராக தெரியாது அப்படின்றதுனால இந்த லைட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மிச்சம் இருக்க காம்போனன்ட்ஸ் வச்சு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த LED லைட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேரலாக இந்த LED இருக்கிற இடத்துலையே தான் பேரலாக நம்ம வந்து ரிலேவும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த LED எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதோட ஒர்க்கிங் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காம்போனன்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு LDR தான். இந்த LDR பற்றின விஷயங்களை பற்றி A to Z விஷயங்களை பற்றி போன வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு கிளியர் கட்டாக. இருந்தாலும் இதில் டக்குன்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு LDR ஒர்க்கிங் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த LDR மேலே எந்த அளவுக்கு அதிகமான வெளிச்சம் படுதோ அந்த அளவுக்கு இதுக்குள்ளே நடக்கக்கூடிய கரண்ட் ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ஒரு LDR வந்து நீங்கள் டார்க் பிளேஸில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதுக்குள்ளே கரண்ட் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகிட்டே போகும். இன்னும் அதாவது நம்ம வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். வெளிச்சம் அதிகமாச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், வெளிச்சம் கம்மியாச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இதோட ஒர்க்கிங் அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொட்டன்ஷியோமீட்டர், இந்த பொட்டன்ஷியோமீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை 0 to 100K இருந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இன்புட் கொடுத்துருக்கோம், இந்த சென்டர் பின்ல அவுட்புட்டாக எடுத்துருக்கோமா. இப்போ இந்த ஒரு புள்ளி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு புள்ளி வந்து இதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா 0ல இருக்குன்னு அர்த்தம், 0 ஹோம்ல இருக்குன்னு அர்த்தம். இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா அதோட கிலோ ஹோம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு விஷயம் எதுக்காக நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம யூஸ் பண்ண அவசியமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதை பாருங்க, நம்ம எடுத்துடுறோம், இதை எடுத்துட்டு டேரெக்டாக இந்த பொட்டன்ஷியோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, சாரி இந்த LDR இருக்குது பார்த்தீங்களா, டேரெக்டாக அந்த சென்டர் பின்லையும் ப்ளஸ்லையும் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், சென்டர் பின்லையும் ப்ளஸ்லையும் கொடுத்துட்டோம். இப்போ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்பயும் பாருங்கன்னா இந்த லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒர்க்கிங்லாம் அப்படியே தான் ஒர்க் ஆகும். பாருங்கள், நம்ம டார்க் ஆகிட்டோம், இப்போ லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ லைட்டாக எரியுது பார்த்தீங்களா, கொஞ்சோண்டு எரியுது. அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் போடும் போது தான் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ஸாகவும் கரெக்டாக சென்ஸ் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல நம்ம இந்த சர்க்யூட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டர் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். இந்த ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஒர்க்கிங் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலன்னு கிடையாது, எந்த ஒரு இடத்துல எப்பயுமே எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரெண்டே ஒர்க்கிங் ஆசை தான் இந்த ஒரு டிரான்சிஸ்டர் விஷயமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபையர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சிங். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆம்பிளிஃபையர் அப்படின்ற விஷயம் நமக்கு தேவைப்படாது. ஸோ சுவிட்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன சுவிட்சிங், எதுக்காக இந்த இடத்துல சுவிட்சிங் தேவைப்படுது அப்படின்னா இப்போ பாருங்க, நமக்கு பேசிக்காக இந்த ஒரு LDR அப்படின்ற விஷயத்தை மட்டுமே வச்சு கூட இந்த ஒரு சர்க்யூட் நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஆனால் இதோட கரண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது நம்ம இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பின் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி செகண்ட் பின்ல வந்து இப்படி அவுட்புட் எடுத்து இந்த ஒரு LEDல கொடுத்து சீரியஸ் கனெக்ஷனில் போடுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துட்டோம், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். ஸோ நம்ம அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த LED மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண தவிர ரிலே அதுக்கப்புறம் மோட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய அப்ளிகேஷன்ஸ்லாம் எதையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சும்மா ஒரு LED வச்சு நம்ம பார்க்க மட்டும் தான் முடியும். ஸோ அந்த விஷயத்துலேருந்து ஓவர் கம் பண்ணி கரண்ட் ஃப்ளோவும் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச் அப்படின்ற விஷயத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் டிரான்சிஸ்டரை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டிரான்சிஸ்டர் விஷயம் வந்து எப்படி சுவிட்ச் ஆக்ட் ஆகும், இது எப்படி இந்த இடத்துல ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இந்த டிரான்சிஸ்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர்
டிரான்சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து NPN டிரான்சிஸ்டர். ஸோ இந்த NPN டிரான்சிஸ்டர் வச்சு மட்டும் தான் செய்ய முடியுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. NPN வச்சு செய்யலாம், PNP வச்சு செய்யலாம், நீங்கள் எந்த டிரான்சிஸ்டர் வச்சு செய்யலாம். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்யூட் கனெக்ஷன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாறும். ஓகேங்களா, அதை பற்றிலாம் A to Z, அதாவது டிரான்சிஸ்டர்னா என்ன ஏது அப்படின்றது A to Z விஷயங்களை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z இந்த டிரான்சிஸ்டர் ஒரு விஷயத்தை மட்டுமே தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து NPN டிரான்சிஸ்டர். ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், Pனா பாசிட்டிவ், திரும்ப என்னன்னா நெகட்டிவ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல், பாசிட்டிவ் டெர்மினல், திரும்ப நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா, NPN அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு பின் என்ன நெகட்டிவ் டெர்மினல்ங்களா, ஸோ அதனால் நெகட்டிவ் வேணால் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க, மைனஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அடுத்தது இந்த சென்டர் பின் என்ன பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் வேணும், அட் த சேம் டைம் இது சென்சாராகவும் ஒர்க் ஆகணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது சென்டர் பின் பாசிட்டிவ் டெர்மினலா, அந்த பாசிட்டிவ் டெர்மினலில் இந்த ஒரு LDR கனெக்ட் பண்ணி இந்த ஒரு LDR கொண்டு வந்து இந்த ஒரு பொட்டன்ஷியோமீட்டருக்குள்ளே கொடுத்து பாசிட்டிவில் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ சிம்பிளாக என்ன ஆகும், இதோட கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும், இந்த பாசிட்டிவ்லேருந்து உள்ளே போகி இந்த பொட்டன்ஷியோமீட்டருக்கு உள்ளே போகி இங்கே வந்து இங்கேருந்து இப்படி இந்த LDR சென்சருக்குள்ளே போகி இதோட சென்டர் பின்னுக்குள்ளே போகும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சென்டர் பின்னில் வந்து பாசிட்டிவ் கொடுக்கணும், அதே பாசிட்டிவில் தான் இந்த இடத்துல நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ தேர்ட் பின் என்ன P டைப், அது சாரி N டைப், அதாவது NPN, N லாஸ்ட் பின் என்ன என்னங்களா, ஸோ நெகட்டிவ் டெர்மினல் வேணும். அதனால தான் இந்த LEDயோட நெகட்டிவை வந்து நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ அதே மாதிரி இந்த LEDயோட நெகட்டிவை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் வந்து தனியாக இந்த இடத்துல ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி அங்கேருந்து பாசிட்டிவ் ஜம்பர் ஒயர் போட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு சிம்பிளாக அந்த கனெக்ஷன் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரியல கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்யூட்டுமே, இப்போ இந்த சர்க்யூட் பார்த்திங்க அப்படின்னா நான் நெட்டில் பார்த்து எடுக்க கிடையாது, சும்மா நானாக வந்து பில்ட் பண்ண தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சர்க்யூட்லேருந்து ஆரம்பித்து நீங்களாக ஒவ்வொரு சர்க்யூட்டாக டிசைன் பண்ணால் தான் கொஞ்சம், அதாவது இப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் ஆல்ரெடி இருக்க விஷயத்தை எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் நமக்கே ஒரு யோசனை வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போம். அப்படின்ற விஷயத்துக்காக தான் நான் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம சேனலில் வீடியோவை நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் தான் நம்புறேன். அப்படி புரியலாம் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஒரு சென்சார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வெளிச்சத்தை சென்ஸ் பண்ணுறதுக்காக, இதுலேருந்து வர அவுட்புட் நமக்கு பத்தாது அப்படின்றதுக்காக ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு விஷயத்தை சுவிட்சை ஆக்ட் பண்ண வச்சு நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா, இன்னும் சிம்பிளாக சொன்னோம். இங்கே பாருங்கள், நம்ம புதுசாக இந்த இடத்துக்கு ஒரு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு மைனஸ் இந்த இடத்துக்கு எப்படி வரும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல நெகட்டிவ் பின்னில் இங்கே ஃபஸ்ட்டு பின்னில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே தேர்ட் பின்னுக்கு வரும். எப்போ தேர்ட் பின்னுக்கு வரும் அப்படின்னா சென்டர் பின்னில் எப்போ ப்ளஸ்ஸை கொடுக்குறோமோ அப்போ தான் வரும். ஓகேங்களா, அதான் வந்து NPN, என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். எப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்த நெகட்டிவ் தேர்ட் பின்னுக்கு வரும், எப்போ வரும் அப்படின்னா சென்டர் பின்னில் பாசிட்டிவ் கொடுக்கும்போது. இப்போ நம்ம பாசிட்டிவ் வந்து இந்த எப்போல்லாம் வந்து வெளிச்சமாக இருக்கும் அப்போல்லாம் பாசிட்டிவ் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல லைட்டுன்ற விஷயம் எரியுது. இதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமே இதோட சென்டர் பின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போகக்கூடிய கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ போகக்கூடிய கரண்ட் ஃப்ளோ வந்து சென்டர் பின் கம்மியாயிடுச்சு அப்படின்றதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் நமக்கு ரொம்ப கம்மியான வருது. ஸோ நமக்கு லைட்டு ரொம்ப லைட்டாக தான் எரியும், தெரியுதுங்களா. ஸோ இப்போ இதே இடத்துல நம்ம இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு லைட்டு கூட எரியவே எரியாது. பாருங்களேன், இப்போ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இப்போ நம்ம அதிகப்படுத்திட்டு இப்போ வந்து நம்ம டார்க் ப்ளஸில் வைக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த LED சுத்தமாக எரியவே இல்லை. ஓகேங்களா, இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாற்றுறது, இதுக்கான பர்பஸ் யூசஸ் இது எல்லாமே இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த சர்க்யூட் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக என்ன சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் கேட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா Instagram லிங்க் இருக்கும். அந்த Instagram லிங்கில் வந்துட்டு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமும் ஒரு நாள் முடியும். ஹேவ் எ குட் டைம். தேங்க்யூ. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டில் மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லித்தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.